அனைவருக்கும் வணக்கம். இரண்டாவது கட்டமாக நேற்று நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர்ல மக்களை சந்திச்ச நடிகர் விஜய் ஒரு 3 தரமான சம்பவங்களை செஞ்சிருக்கிறாரு. அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பேச போறோம். என்னது தரமான சம்பவங்களா? என்னப்பா நீ அணில் குஞ்சா மாறிட்டியா அப்படின்னு பாக்காதீங்க. நல்ல விஷயம் யார் செஞ்சாலும் அதை பாராட்டணும். தவற திருத்திட்டாங்கன்னா அதை நம்ம வாழ்த்தணும். அப்படின்னா தான் நம்ம நடுநிலையா பேசணும்னு சொல்லி நம்புவாங்க. அதனால இந்த சம்பவத்தை பத்தி நம்ம பேசிதான் ஆகணும், நீங்க கேட்டுதான் ஆகணும். முதல் சம்பவம் என்ன அப்படின்னா, கடந்த முறை திருச்சியில அரியலூர்ல மக்களை சந்திக்க போனப்போ அவர் ஒரு தப்பு பண்ணாரு. என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு பேப்பரை பார்த்து படிச்சுட்டு அந்த பேப்பரை கீழே இருக்கவர்கிட்ட கொடுத்துட்டு அடுத்த பேப்பரை இந்த பக்கம் உருவினாரு. அப்புறம் அந்த பேப்பரை படிச்சுட்டு அதை கீழே கொடுத்துட்டு அப்புறம் இந்த பக்கம் உருவினாரு. இப்படி படிக்காம பரிச்சை எழுத போனவன் எப்படி பிட்டு பிட்டா எடுப்பானோ அப்படி A4 ஷீட்டை பிட்டு பிட்டா எடுத்து படிச்சதை காணொலி எடுத்து போட்டு பரவ விட்டாங்க. இப்ப அதை பார்த்த உடனே தவறுகள் பாடம் கட்டுக்கணும்னு சொல்லி நம்ம போனதெல்லாம் சொன்னோம் இல்லையா? தவறுகள் பாடம் கத்துருக்காரு. என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்த முறை அப்படி விட்டு வைக்காம மொத்தமா பஞ்ச் பண்ணி ஸ்டாப்லர் அடிச்சு விட்டாங்க. ஒரு பேஜா மாத்தி மாத்தி போட்டி கரெக்டா படிச்சுட்டாரு. கடந்த முறை செஞ்சவர்கள் இந்த பாடம் கத்துக்கிட்டாரு அப்படிங்கிறத நம்ம இதுல புரிஞ்சுக்க முடியும். அதுல வேற இடையில ஒரு தடவை ஆனந்த நடத்திய ஒரு அம்பேத்கர் பத்தின புத்தக வெளியீட்டுல கூட இந்த பேப்பர் மாறி போச்சு. ஸ்டாப்லர் அடிச்சு கொடுக்காதனால பேப்பர் மாறி போச்சு. அதனால தளபதி ஒரு நிமிஷம் திகச்சு போயிருந்து அப்படியே உளறி கொட்டி சமாளிச்சா. அப்படியா அந்த தப்பு கூட இந்த வந்துடக்கூடாது அப்படிங்காண்டி ரொம்ப கவனமா இருந்ததையும் பார்க்க முடிஞ்சுச்சு. அதுக்கடுத்து இரண்டாவதா ஒரு சம்பவம் பண்ணார். அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு. நீங்க மேல அடக்குமுறை ஏவுறீங்க, அதை ஏவுறீங்க, இதை ஏவுறீங்கன்னு. என்னமோ இவர் கட்சிக்கு மட்டும்தான் இந்த மக்கள் சந்திப்புக்கு காவல்துறை மூலமா அடக்குமுறை பண்ற மாதிரி, மற்ற கட்சிகள்லாம் சுதந்திரமா விடுற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்தாப்புல. அதுல ஒரு உண்மையை சொன்னாப்புல. அது அவர் உணர்ந்து சொன்னாரா இல்ல தன்னை உளறி கொட்டினாரா அப்படிங்கிறது தெரியல. நான் பேசுறதே வெறும் 3 நிமிஷம் தான், நீங்க அதுக்கும் தடை போட்டா எப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உண்மைதான், நீங்க பேப்பரை பார்க்காம பேசுறது ஒரு 3 நிமிஷம் தான். மீதி எல்லாம் பேப்பரை பார்த்து தான் படிக்கிறீங்க. அதை இப்படி பப்ளிக்ல நான் எப்படி சொல்றது, நான் ரொம்ப வெளிப்படையா பேசுறேங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு உண்மையா வளரனா மக்கள் உங்களை என்னவா பார்ப்பாங்க அப்படிங்கிறத பத்தி சிந்திக்காம நீங்க பேசுறீங்க மிஸ்டர் விஜய் அப்படின்னு அவரை பார்த்து நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. ஆனா அந்த 3 நிமிஷமா அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறது அதை விட முக்கியம். நல்லா இருக்கீங்க மக்களே, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொதுப்படையா பேசுறது, அப்புறமா பேச்சுக்கு இடையில இடைவெளி விட்டு மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பாக்குறது, இந்த மாதிரி பொதுப்படையா பேசிட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் எழுதி கொடுத்து பேசிட்டு இறங்கி போயிடுறது. பேசுறது 8 நிமிஷம், அதுலயே 5 நிமிஷத்தை பார்த்து படிக்கிறது, 3 நிமிஷம் இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இறங்கி போறதுக்கு பேர் தான் மக்கள் சந்திப்பா. கேரவனை விட்டு கீழே இறங்காம 15 அடிக்கு மேல உட்காந்துட்டு பேசிட்டு போறதுக்கு பேர் தான் மக்கள் சந்திப்பா அப்படின்னு சொல்லி மக்கள் அடுத்தடுத்த கூட்டத்துல கேள்வி கேட்பாங்கன்னு நம்புவோம். அடுத்து 3வது சம்பவம். பொதுவா என்ன சொல்லுவாருன்னா, நான் சிங்கம் வேட்டையாடத்தான் வெளியில வரும், வேடிக்கையெல்லாம் பார்க்க வராதுன்ட்டு. ஆனா போன வாரம் திருச்சிலையும் அரியலூர்லயும் பேசிட்டு ஒரு வாரம் வேடிக்கை பார்த்துருக்காப்புல. நம்மளை பத்தி என்னென்ன பேசுறானுங்க, நம்ம பேசுனதை பத்தி என்னென்ன விமர்சனம் வைக்கிறானுங்க, என்னென்ன தப்பு சொல்றானுங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இந்த முறை அதை சரி செய்யற வேலையும், அவரை கேள்வி கேட்டவங்களுக்கு பதில் சொல்ற வேலையும், விமர்சனங்களுக்கு பதில் சொல்ற வேலையும் சரியா செஞ்சிருக்காப்புல. சரியா எழுதி கொடுத்துருக்காங்க. ஒரு டீம் உட்கார்ந்து நல்லா வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. மற்றபடிக்கு ஓட்டு பொறுக்கிற அரசியல் தான் பேசியிருக்கிறாரை தவிர்த்து வேற ஒன்னும் உருப்படுற மாதிரி பேசல அப்படிங்கிறது தெரியுது. இப்பவும் நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற சுயநலத்துக்கு தான் அவர் பேசியிருக்கிறாரு தவிர்த்து வேற ஒண்ணு கிழிக்கல அப்படிங்கிறதும் நல்லாவே தெரியுது. அதாவது நீங்க ஏன் சனிக்கிழமை வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மக்கள் வேலை நாட்கள்ல தொந்தரவு பண்ணக்கூடாது, அதுக்காக தான் வீக்கெண்ட்ல வரேன்னு சொல்றாங்க. எப்ப சனிக்கிழமை கூட வேலை நாள் தான்ப்பா, இது என்ன ஸ்கூலா நடத்துறாங்க ஊருக்குள்ள? அதாவது உங்க வாக்காளர்கள் எல்லாம் இந்த 18 வயசு ஆகாத இந்த சின்ன பசங்கன்றதுனால நீங்க ஒரு சனிக்கிழமை வரீங்களா தெரியல, ஸ்கூலுக்கு தான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை விடுவாங்க. மற்றபடி மக்களை சந்திக்கிற அப்படின்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமை வரணும். அந்த பதிலும் முதல்ல தப்பா போச்சு. சப்ப கட்டுறது பெரிய விஷயம் இல்ல, அதை சரியா கட்டணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புறோம். அப்புறம் மீனவர்களுக்காக பேசுறாராம். அதாவது திருவாரூருக்கு போனா பச்சை தொண்டு போட்டுக்கிட்டு விவசாயிகளுக்காக பேசுறேன்னு வேண்டியது, நாகப்பட்டினத்துக்கு போனா மீனவர்களுக்காக பேசுறேன்னு வேண்டியது. சரியா? அது ஒண்ணு செஞ்சிருக்கிறாப்ல. மீனவர்களுக்காக 2011 பிப்ரவரி 22 இவர் பேசிட்டு போனாராம். அப்ப அதுக்கு இடையில மீனவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. நீங்க அப்ப பேசிட்டு போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் மீனவர்கள் நல்லா வந்துருக்காங்க. இப்பதான் அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்களா? வருஷ காலமா அவங்க பிரச்சனை இருந்துதான் இருக்கு. அப்பெல்லாம் எட்டி பாக்குறது கிடையாது. இப்ப போன உடனே நீங்க எப்பவுமே மீனவர்களுக்காக நிக்கிறவரா? இந்த பில்டப் எல்லாம் ஆகாத தம்பி. நாம் தமிழர் கட்சிக்காக வருஷம் 365 நாளும் அங்க மீனவர்களோட போராடுறாங்க. நான் எல்லா போராட்டத்தையும் கலந்துக்கிறாங்க, அவங்க உரிமைகளுக்காக போராடுறாங்க.
மத்திய மாநில அரசாங்கங்கள் கார்பரேட் முதலாளிகளுக்கு வச்சு என்னென்ன அடக்குமுறை செய்யறாங்க அப்படிங்கிறது லிஸ்ட் போட்டு எழுதி கொடுத்தாதான் உங்களுக்கு தெரியும். அதை நீங்க பார்த்தா படிப்பீங்க. ஆனா எங்களுக்கு அப்படியே அடிமனசுல அத்தனையும் பதிஞ்சு போன ஒண்ணு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நடிகர் விஜய் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஆனா அதுல அங்க நடக்கிறது ஏன்னா வந்து நம்ம சேனல்ல அவங்க பார்க்க வாய்ப்பு கிடையாது. எழுதி கொடுக்குறவங்களுக்கும் அந்த அளவுக்கு அறிவில்லை அப்படிங்கிறது, அவருக்கு என்ன எழுதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தாலே நமக்கு புரியுது. அடுத்ததா வந்து ஈழ சொந்தங்களை பத்தி பேசுகிறாரு. ஈழத்தமிழர்களுடைய விடுதலை முக்கியமா, தலைமை இழந்து தவிக்கிறாங்களா? யோ, தலைமை இழந்து தவிக்கிறாங்க. எங்க தேசிய தலைவர் பேர அவர்கள சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஈழத்தமிழர்களுக்கு இந்த நிலைக்கு யார் காரணம்? அவன் மட்டும்தான் வந்து சதி செஞ்சு நம்ம மக்கள் இந்த இடத்துக்கு வந்தாங்களா? யார் காரணம்? இங்க இருக்கிற காங்கிரஸ், இங்க இருக்க திமுக இந்த கிளி கிளிக்கிறீங்களே, எங்க ஒரு தடவை காங்கிரஸ பேசுங்க பார்ப்போம். பேச மாட்டீங்கல்ல. எதிர்காலத்துல உதவி தேவைப்படும்ல, கூட்டணி வைக்கிற எண்ணம் இருக்குல்ல, அப்புறம் எப்படி பேசுவீங்க? சாரே, ஈழத்தமிழர்கள்னு சொன்னா மட்டும் ஈழத்தமிழர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அவங்களோட வழி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். அது புரிஞ்சாதான் அது மொழியா அவங்க வாயில வந்து வரும். அதை நீங்க மக்களுக்கு கடத்த முடியும். மக்கள் வந்து நீங்க உண்மைதான் அக்கறையில தான் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு தான் உங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க. நீங்க ஈழத்தமிழர்கள்னு சொல்லிட்டாலே தலைவர் பேரை தவிர்த்துட்டா வந்து உங்களுக்கு வாக்கு செலுத்தி அப்படியே வெளில வச்சிருவாங்களா? தமிழ் தேசிய வாக்குகளுக்கு நீங்க வந்து குறி வைக்கிறீங்களா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. தமிழ் தேசியம் பேசுறவன், தமிழ் தேசியத்துக்கு வாக்கு செலுத்துறவன் வந்து சும்மா கண்ணை மூடிட்டு வாக்கு செலுத்துறவன் இல்ல. கொள்கையை உள்வாங்கி, நோக்கத்தை உள்வாங்கி, வெறி கொண்டு தன் இனத்துக்காக, தன் இனம் வந்து ஆட்சி கட்டில அமரணும், அதிகாரத்தை பிடிக்கணும், நம்ம இனத்துக்கு ஒரு விடுதலை வேணும்னு நினைக்கிறான் பத்தியா? தன்னோட இயற்கை வளத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறான் இல்லையா? தன்னுடைய வேலை வாய்ப்பை உறுதி செய்ய நினைக்கிறான் இல்லையா? தான் இந்த மண்ணில் வந்து செம்மாந்து வாழணும்னு நினைக்கிறான் இல்லையா? தன்னுடைய அடுத்த தலைமுறைங்க நல்லா வாழணும்னு நினைக்கிறான் இல்லையா? அவன் தான் தமிழ் தேசத்துக்கு வாக்களிப்பான், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பான். அப்படியே நீங்க வந்து மீனவர்கள்னு சொன்னாப்புல, நீங்க வந்து ஈழத்தமிழர்களை பேசினாப்புல அப்படியே கொட்டிட மாட்டாங்க. அதுக்கு அவங்க தற்கூறிய அணிகள் கிடையாது. தன்மானம் கொண்ட தமிழர்கள், அரசியல்படுத்தப்பட்ட படை தளபதிகள் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அடுத்த முறை எழுதி கொடுக்குறாங்க, கொஞ்சம் சரியா எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து அந்தந்த பகுதி சார்ந்த பிரச்சனைகளை இவர் பேசுறாங்கன்னு சொல்லி கேட்டாங்களாமா. உடனே வந்து நாகப்பட்டினத்தை பத்தி 2 விஷயம், திருவாரூரை பத்தி 2 விஷயம், லோக்கல் இஷ்யூ பேசுறாராமா. இப்படி வந்து பேசிட்டு அது மேம்போக்கா பிரச்சனைகளை சொல்லிட வேண்டியது. போன திருச்சியில வந்து என்ன சொன்ன, திருச்சி அரியலூர்ல என்ன சொன்னாப்ல அப்படின்னா, செய்தீர்களான்னு சொல்லிட்டு திமுகவை பத்தி கேள்வி கேட்டாப்ல. இந்த தடவை வந்து அதை மாத்தி செய்தாங்களான்னு மக்களை பத்தி கேள்வி வைக்கிறது. நீங்க என்ன செய்வீங்கன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை பாஸ். நீங்க நான் வந்து தேர்தல் வாக்குறுதியில தான் கொடுப்பேன்றீங்க. எப்படி நீங்க வந்து இந்த அனிதா வீட்டுக்கு நடராத்திரில போயிட்டு வந்த மாதிரி, அஜித்குமார் வீட்டுக்கு நடராத்திரில போயிட்டு வந்த மாதிரி நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்பதான் செய்வீங்க. இந்த துப்புரவு தொழிலாளிகளை வந்து என் வீட்டுல இருந்து சந்தின்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பமோ அதைத்தான் மக்கள் செய்யணும். நீங்க எப்ப கொடுப்பீங்களோ அப்பதான் மக்கள் பார்க்கணும். இந்த பிரச்சனை, இந்த தீர்வு நான் செய்வேன், நான் வந்தா செய்வேன்னு சொல்றதுக்கு துப்பு இல்லைல்ல. ஏன்னா எழுதி கொடுக்கல, எழுதி கொடுத்தவனுக்கும் அந்த அளவு அறிவு கிடையாது இல்ல. இப்போ நீங்க பொதுப்படையான பிரச்சனைகளை பேசிட்டு வரீங்களா அந்த தொகுதியோடது? இப்ப எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் அப்படி சுட்சமா வாழ்ந்துட்டு இருக்காங்களா? எந்த பிரச்சனையுமே இல்லையா? எந்த போராட்டமே நடத்தலையா? அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? பேச முடியாது இல்ல. அதை பத்தி பேசினா இந்த பக்கம் அதிமுகவும் சேர்த்து பேச வேண்டியிருக்கும், அந்த பக்கம் காங்கிரஸையும் சேர்த்து பேச வேண்டியிருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் எங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனைக்கு வேறு தேடி போனோம்னா அது இந்த காங்கிரஸையும் இந்த அதிமுகவும் பேச வேண்டியிருக்கும். நம்ம வந்து அதிமுக ஓட்டை பிரிக்கிறதுக்காக தான் வந்து அனுப்பப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த அதிமுக அளவுக்கு அதிகமா விமர்சனம் செய்ய முடியாது. அப்புறம் அதிமுக ஆதரவாளர் வந்து நமக்கு ஓட்டு செலுத்த மாட்டோம் அப்படிங்கிற ரொம்ப தெளிவா இருக்கீங்கன்னு தெரியுது. அதே மாதிரி காங்கிரஸ் கிட்ட எதிர்காலத்துல கூட்டணி வைக்கலாம். ஏன்னா வந்து நாளைக்கு இப்ப நம்ம 2 தேர்தலுக்கு அப்புறம் அடி வாங்கினதுக்கு அப்புறமா கமலஹாசன் அடுத்து MP ஆகிறதுக்கு காங்கிரஸ்னு ஒரு கட்சி தேவைப்படுது இல்ல. அதனால அதை பத்தி பேச மாட்டோம், நாசுக்க விலகி போயிருவோம். கடைசி வரைக்கும் கேட்கிறேன், எழுதி கொடுத்ததை வச்சு இப்படி எல்லாம் நடிக்கிறீங்களே. அதே மாதிரி நம்ம ஸ்டாலின் அவர்கள் இப்ப ஜெர்மன் போற முன்னாடி பண்ணார்ல, எழுதி கொடுத்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு, கேள்வி கேட்கறது மாதிரி பதில் சொன்னாரு. அந்த மாதிரியா ஒரு செய்தியாளர் சந்திப்பாவது பண்ணலாம்ல. நீங்க தான் ரொம்ப துணிச்சலான ஆளாச்சு. DMK வெர்சஸ் TVK பேசுறீங்களே, எங்க செய்தியாளர்களை பார்த்தா மாட்டீங்க, செதறி ஓடுறீங்க, ஏன் ஜன்னலை அடைக்கிறீங்க? துப்பு இல்ல. ஏன்னா ஒண்ணு பண்ணுங்களேன், ஏற்கனவே பத்திரிகையாளர்கள்லாம் வந்து காசு கொடுத்து பேச வைக்கிறீங்கல்ல, அவங்க கிட்டே எழுதி கொடுத்து ஸ்கிரிப்டை கொடுத்து, நம்ம உதயநிதி ஸ்டாலின் கார்த்திகை செல்வனுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாருல, அந்த மாதிரி ஒண்ணு கொடுத்து பாருங்களேன். நீங்க யாருன்னு மக்களுக்கு தெரியும். நீங்க எத்தனை நாள் தான் வந்து 15 அடிக்கு மேலே ஏறி நின்று பிரச்சாரம் செய்ய போறீங்க, பரப்புரை செய்ய போறீங்க, நாங்க பார்க்கத்தானே போறோம். 1 வாரம் பேசுவீங்க, 2 வாரம் பேசுவீங்க, 3 வாரம் பேசுவீங்க, அதுக்கப்புறம் கண்டென்ட் இருக்கா ராஜா? என்ன சொல்ல போறீங்க? கடைசியில திமுக அரசாங்கம் கொடுத்த அரசாங்கத்துடைய அந்த அடக்குமுறையினால அவங்க தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு எனக்கு வந்து நிறைய கட்டுப்பாடு போட்டதுனால நான் வேற வழி இல்லாம தேர்தல் பிரச்சாரத்தை ரத்து செய்யறேன்னு அப்ப கூட மக்கள்கிட்ட அழுகுனி ஆட்டம் ஆடி ஓட்டு பிச்சை எடுக்கிறதா பார்ப்பீங்களே தவிர்த்து உருப்படியா நீங்க ஒண்ணும் செய்ய மாட்டீங்க அப்படிங்கிறது உங்களுடைய இந்த நாகப்பட்டினம் திருவாரூர்ல நடந்த பரப்புரை மூலமா தெரியுது. தொடர்ச்சியா நீங்க செய்யக்கூடிய இந்த நகைச்சுவை காட்சிகளை பார்த்து திருப்பி உங்களை வச்சு செய்யறதுக்கு நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம்.